வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி முந்திரி தட்டுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கேஜி பச்சை அரிசிக்கு 1/4 கேஜி பொட்டுக்கடலை, 100 கிராம் முந்திரி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க மாவு இது. வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கிறது, எண்ணெய், ஒரு 10 பல் பூண்டு, காய்ந்த மிளகாய் தூள் பண்ணி வச்சுருக்கிறது, முந்திரி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, சுடு தண்ணி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுடு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்திட்டு அந்த உப்பு அந்த தண்ணியில் நல்லா கலக்கி விட்டுறணும். அந்த தண்ணியோடு கலந்துடணும். அதுக்கப்புறமா மாவு சேர்த்திக்கலாம். நான் 1 கேஜி மாவு அரைச்சிட்டு வந்தாலும் 1/4 கேஜி மாவு தான் இதில் நான் தட்டு வடை சுடுறேன். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம இது சுட்டு சாப்பிட்லாம். மாவு எவ்வளோ வேணாலும் அரைச்சிட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும். இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் நல்லா சாஃப்டாக. இப்போ பூண்டு இடித்து வச்சுருந்தோம்ல, அது, வேர்க்கடலை, காய்ந்த மிளகாய் தூள், அதுக்கப்புறம் முந்திரி, இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா கலக்கிடணும். இதெல்லாம் நல்லா சூப்பராக பாருங்கள், நல்லா இப்படி கலந்துட்டு இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கணும். இப்போது ஒரு வாழை இலை எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி அந்த வாழை இலையை வச்சுட்டு இன்னொரு வாழை இலையால் மூடிட்டு உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தட்டு வடை ரவுண்டாக நல்லா வரும். உங்களுக்கு வாழை இலை இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கவர் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு கூட இந்த மாதிரி தட்டு வடை தட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை சுடணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த தட்டு வடை. அந்த முந்திரி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம கையிலையே போடுறப்போ மேலே எண்ணெய் தெடிக்கக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சுடுறவங்க இப்படி இந்த கரண்டி வச்சியும் நீங்கள் போட்டுக்கோங்க. கரண்டி உள்ளே வச்சுட்டு ஒட்டிச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 2 அப்படியே விட்டிங்கன்னா அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த கொதி அடங்கிட்டு நல்லா ப்ரௌனிஷாக மாறும் அது. அப்புறமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட முந்திரி தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.